Prove the following identities. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 root of 1 plus sin theta by 1 minus sin theta equal to secant theta plus tan theta. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus sin theta by 1 minus sin theta ரூட்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி இப்ப நம்ம ஐடென்டிட்டிஸ் வரணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கும். நம்ம 3 ஐடென்டிட்டிஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்ல, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி ஐடென்டிட்டி பார்த்தோம்னா ஸ்கொயர்ல இருக்கும். இப்ப நம்ம இது எப்படி போடணும்னா ஸ்கொயர் வச்சு தான் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க டினாமினேட்டர்ல 1 மைனஸ் சைன் தீட்டா இருந்தது. சரியா? இந்த மைனஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். 1 மைனஸ் சைன் தீட்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல அதோட கான்ஜுகேஷன் 1 மைனஸ்னா என்ன பண்ணணும், 1 பிளஸ் சைன் தீட்டா பை 1 பிளஸ் சைன் தீட்டா. சரியா? இது எல்லாமே ரூட் அண்டர்ல தான் வருது. ரூட் அண்டர் 1 plus sin theta by 1 minus sin theta multiplied by இதோட கான்ஜுகேஷன். இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் போடணும், இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் போடணும். இப்போ இது கேன்சல் பண்ணா 1 வருது இல்லையா? ஸோ மல்டிப்ளை 1 அந்த மாதிரி தான் மீனிங். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, 1 plus sin theta 1 plus sin theta, அதாவது 1 plus sin theta ரெண்டுமே சேம் 1 plus sin theta. ஸோ this is A plus B, இது A plus B. A plus B ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், A plus B ஹோல் ஸ்கொயர் தானே வரும். சரியா? திஸ் இஸ் A plus B, திஸ் இஸ் A plus B. A plus B ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா A plus B ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், 1 plus sin theta. Right? 1 plus sin theta the whole square. Root under. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்கு பாருங்க, டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 1 minus sin theta 1 plus sin theta. இதுதான் இருக்கு டினாமினேட்டர்ல. இப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா this is A minus B, this is A plus B. A minus B into A plus B plus B என்னது, A square minus B square. ரைட்டா? A equal to இங்க 1, B equal to sin theta. A square minus B square நமக்கு என்ன வரும் பாருங்க, A is 1 இல்லையா, 1 square minus B square என்னதுன்னா sin square theta. So this is root underல நம்ம போட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 1 plus sin theta the whole square நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்ததா இது 1 minus sin square theta, that is 1 minus sin square theta. இப்போ நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம் பாருங்க, sin square theta plus cos square theta equal to 1. சரியா? இங்க இருந்து 1 minus sin square theta, இந்த cos square thetaவை இங்க வச்சுட்டு இங்க 1 இருக்கு, இந்த sin square theta இந்த பக்கம் போனா என்னது, மைனஸ் sin square theta. ரைட்டா? அப்போ 1 minus sin square theta என்னது, cos square theta. இங்க நம்ம என்ன போடணும், cos square theta. This comes root under. சரியா? நெக்ஸ்ட் இப்போ 1 plus sin theta by cos theta the whole square. எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஸ்கொயர் போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், ரூட் அண்டர் போட்டுக்கிறோம். இப்ப என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆன அப்புறம் நமக்கு என்ன இருக்கும், 1 plus sin theta 1 plus sin theta by cos theta. இப்ப நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும், secant theta plus tan theta. ஸோ இதை நான் எப்படி பிரிச்சு எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான். 1 plus sin theta by cos theta நம்ம எப்படி எழுதலாம், காமன் டினாமினேட்டர் 1 by cos theta plus sin theta by cos theta. ஓகேவா? இது பாருங்க, இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தா எப்படி எடுப்பீங்க, cos theta சேம் டினாமினேட்டர் cos thetaல இருக்கு. அப்புறம் சேம் டினாமினேட்டர் இருந்தா மேல இருக்கிற நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, இது வந்தாச்சா? அதனால நம்ம பிரிச்சு எழுதுறோம் நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ 1 by cos theta என்னதுன்னு பாத்தீங்கன்னா secant theta. secant theta plus sin theta by cos theta என்னன்னு பார்த்தோம்னா tan theta. சோ நம்மளுடைய RHS வந்தாச்சா?
secant theta plus tan theta. Clear? Next sum. Next second one போடுறோம். செகண்ட் ஒன் நான் தனித்தனியா போட்டுட்டு அப்புறமா ஆட் பண்ண போறேன். சரியா? இங்க ஆட் இருக்கிறதுனால, ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவா போகும். அதே மாதிரி இங்க எல்ஹெச்எஸ் தான் நான் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 plus sin theta by 1 minus sin theta. சரியா? நான் இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டை மட்டும் முதல்ல நான் சால்வ் பண்றேன். அப்புறமா பிளஸ் போட்டு இன்னொரு பார்ட்டை நான் சால்வ் பண்றேன். இது என்னது? எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. பாருங்க இங்க 1 plus sin theta 1 minus sin theta. நம்ம சால்வ் பண்ணா என்ன வரும்? இதே தான் வரும். secant theta plus tan theta. ஏன்னா இதே சம்ம இதே தானே வரும். அதே தான் வரும். நானும் அதே தான் போட போறேன். இப்போ அது வேகமா போட்டுடலாமா? இந்த இந்த இது மட்டும் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். அதாவது என்ன பண்ணணும்? ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். சோ 1 minus sin theta. பாருங்க போன சம் எப்படி போட்டோமே அதே தான். அந்த பார்ட் இந்த பார்ட் அப்படியே இருக்கு. மல்டிப்ளை பை 1 plus sin theta by 1 plus sin theta. மல்டிப்ளை பண்ணும்போது மேலேயும் கீழேயும் ஒண்ணுதான் போடணும். 1 plus sin theta 1 minus sin theta போடக்கூடாது. ரெண்டுமே சேமா தான் இருக்கணும். இது ரூட் அண்டர் வரும். அப்புறமா 1 plus sin theta the whole square. a plus b into a plus b is a plus b whole square. போன சம் போட்டதே தான். இது என்ன வரும்? 1 square minus sin square theta. நெக்ஸ்ட் இது 1 plus sin theta the whole square. இது என்ன வரும்? 1 square minus sin square theta is cos square theta. எப்படி ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம் போட்டோம்ல அதே சம் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 1 plus sin theta 1 plus sin theta by cos theta the whole square square root. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். 1 plus sin theta 1 plus sin theta by cos theta. So that is equal to 1 by cos theta plus sin theta by cos theta. So 1 by cos theta is secant theta plus tan theta. So இது போன சம் போட்டதே அப்படின்றத நான் சீக்கிரமா போட்டேன். இந்த சம் இத ப்ரூஃப் பண்ணதை இதை ஒன்னா கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஒன்னு எடுத்துக்கணும். செகண்ட் ஒன்னா என்னது? இது that is 1 minus sin theta by 1 plus sin theta. சரியா? இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். இதுவும் என்ன பண்ணும்? இதே மாதிரி தான் கான்ஜுகேட் எடுக்கணும். இங்க பாருங்க 1 plus sin theta இருந்ததுன்னா நம்ம மல்டிப்ளை என்ன பண்ணணும்? 1 minus sin theta by கீழையும் என்ன பண்ணணும்? 1 minus sin theta. சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி multiplication. So 1 minus sin theta 1 minus sin theta என்னது? This is a minus b multiplied a minus b. A minus b multiplied a minus b will be a minus b the whole square. இப்போ இங்க என்ன வரும்? 1 minus sin theta the whole square by இங்க as usual திரும்பவும் என்னது? a plus b. இங்க என்ன வரும்? a minus b. So a plus b into a minus b is a square minus b square. இங்க aன்றது என்னது? 1. bன்றது என்னது? sin theta. அப்போ நமக்கு என்ன வரும்? 1 square minus sin square theta. கிளியரா? So ஸ்கொயர் ரூட்டை மறந்துடக்கூடாது. That is equal to 1 minus sin theta the whole square by இது சேம் ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி? sin square theta plus cos square theta equal to 1. அப்போ இங்க cos square theta வச்சுக்கிட்டோம்னா இந்த பக்கம் என்ன ஆகும்? 1. இந்த sin square theta இந்த பக்கம் போனா minus sin square theta. So 1 minus sin square theta பதிலா நம்ம என்ன எழுதலாம்? cos square theta. ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1 minus sin theta by
காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இந்த ஸ்கொயரும் சேர்த்து நம்ம ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்புறம் என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு? 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அகைன் நான் இதை என்ன பண்றேன்? எல்சிஎம் வச்சு எழுதுறேன். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிளஸ் கூட போட்டுக்கலாம். ஈக்குவல் பதிலா நடுவில் என்ன இருக்கு? பிளஸ் தானே இருக்கு. பிளஸ் கூட போட்டுக்கலாம். பிளஸ் நான் இந்த பிளஸ் போடுறேன். தனித்தனியா சால்வ் பண்றேன் புரியணுன்றதுக்காக. இங்க இருக்கு இல்லையா பிளஸ், இந்த பிளஸ் போடுறேன். திஸ் இஸ் பிளஸ். இப்போ இது நம்ம என்ன எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ 1 பை காஸ் தீட்டா என்னது? சீக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது? டான் தீட்டா. ஸோ இப்போ நம்ம பாருங்க எது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. இது எதுவும் கேன்சல் ஆகும்? மைனஸ் டான் தீட்டா பிளஸ் டான் தீட்டா கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்கு? சீக்கன் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா இஸ் 2 சீக்கன் தீட்டா. ஸோ அதுதானே நம்ம RHS. What you have to prove? We have to prove 2 secant theta. So that is our proof.